எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. கடுகடுவென பெரும் கோபத்துடன் வெறுப்புடன் வரும் கணவரை பிள்ளைகளை சாந்தப்படுத்தும். வீட்டில் ஒற்றுமை நிலைக்கும், சண்டையே வராது, ஹாலில் இதை வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வரவேற்பறை, நம்மளுடைய ஹாலு, சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்குன்னு ஒரு குட்டி ஹால் இருக்கும். இல்லை இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு. என்ன கேட்பீங்கன்னா, எங்களுக்கு ஒரே ஹால் தாம்மா, அதில் ஒரு ஓரத்தில் சமைச்சிப்போம், ஒரு ஓரத்தில் நாங்கள் படுத்துப்போம், பாத்ரூம்னு தனியாக இருக்கும், அதில் நான் என்னுடைய பிள்ளைகள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் விளக்கேற்றலாமான்னு நிறைய பேர், ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் விளக்கேற்ற சொல்லும் பொழுது இதை மாதிரி கேட்பாங்க. இப்போது அவங்க தூங்குறாங்க, ஃபேனை நம்ம நிறுத்தி தானே ஆகணும் விளக்கேற்றுறதுக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த இடத்துல விளக்கேற்ற முடியாது இல்லைங்களா? இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நான் மூடி போட்ட விளக்கு ஏற்றுறோமா, தவறு, அதனால் எதனா தவறு இருக்குமா அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு கேட்கும்போது, அதனால் எந்த தவறும் கிடையாது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் யாராவது ஒருத்தவங்க எழுந்தால் கூட போதும், வீட்டில் ஒருத்தவங்க எழுந்து விளக்கேற்றினா போதும். வாசல் கதவை திறந்து கொஞ்ச நேரம் வைங்க. ஏன்னா திருட்டு பயம், அந்த பயம் இந்த பயம்ன்றதுனால பூச்சி போட்டு வரும்ன்றதுனால கொஞ்ச நேரம் தெருக்கதவை திறந்து வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் நம்ம தெருக்கதவை சாத்திட்டு கூட மற்ற வேலைகளை நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஹால் என்பது எப்பவுமே ஒரு விஷயம் ஹாலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு விநாயகர் படம் நம்ம வீட்டு வாசலை பார்த்த மாதிரி, வாசலுக்கு நேர் வைக்காமல் வாசலை பார்த்த மாதிரி ஒரு விநாயகர் படம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டு நிலைவாசலுக்கு உள்ளார மேலே, உள்வாசல் மேலே வரலட்சுமி படம் எப்பயுமே உள்ளே பார்த்த மாதிரி, அவங்க காலை எடுத்து வாசப்படிக்க உள்ளே நம்ம வீட்டு உள்ளே வைக்கிற மாதிரி அந்த படம் ஒன்று மாட்டிக்கோங்க. அந்த படத்தில் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, 2 பசு இருக்கணும், கோமாதான்னு சொல்லுவாங்களே, 2 பசு இருக்கணும். அவங்க இடுப்பில் தங்க குடத்தில் காசு பணத்தோட பச்சை கலர் சேலை கட்டிக்கிட்டு வலது கால் எடுத்து உள்ளே வச்சு, கும்பம் இருக்கும், வாழை மரம் இருக்கும், அந்த படத்தில் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. குறைவில்லாமல் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் அந்த படத்தை நீங்கள் பார்த்து வாங்கி மாட்டி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹாலில் ரொம்ப நல்லது. அதை விட ஒரு சின்னதாக ஒரு மீன் தொட்டி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மீன் தொட்டி உங்களால் பராமரிக்க முடியுமோ அந்த மீன் தொட்டியை ஹாலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஒரு மீன் உலாத்திக்கிட்டே இருந்தால் அது உயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வர ஆபத்தை அது எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு வீட்டில் கடுகடுன்னு சண்டை, எப்போ பாரு வெறுப்பு, என்ன பிரச்சனைனே தெரில, நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா மூஞ்ச காட்டுறாரு, என்னதான் நடக்குதுன்னே தெரில. பிள்ளை எதிர் பேச்சு பேசுகிறாங்க, பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லை. நான் ஒன்று நினைக்கிறேன், அவங்க ஒன்று நினைக்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு சமையல் செஞ்சால் அந்த சமையல் நல்லா இல்லை, குழம்பு நல்லா இல்லை, தோசை நல்லா இல்லை, ஏதாவது ஒரு காரணம் இந்த சண்டைக்கு. என்னதான் சண்டைன்னு தெரில, திடீர்னு மற்றவங்களால் கூட நம்ம குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், பணம் ஒரு பக்கம் பிரச்சனைனாலும் இந்த சண்டையாவது இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா? வீட்டுக்கு வரவங்களை ஒரு அமைதிப்படுத்துறதுக்கு. அதே மாதிரி இந்த பொறுமையான ஒரு குணம். இப்போ பெண்கள் கூட நான் சொல்லுவேன், ஆல்ரெடி எப்போவுமே சமைக்கும் பொழுது உங்கள் கோவத்தை சமையலில் காட்டாதீங்க, அன்னபூர்ணி தாயை அவமதிக்கிற மாதிரி செயலாகும். எப்போவுமே நம்மளுக்கு கோபம் இருக்கும் தான், மனஸ்தாபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாமே இருக்குது தான். அதுக்காக நம்ம சமையலறை போயிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம சமைக்கக்கூடாது எப்போவுமே. அதே மாதிரி இந்த பாத்திரத்தை டங்கான்னு தூக்கி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தூக்கி சிங்கில் வைக்கும் போது கூட வேகமாக போடக்கூடாது, பொறுமையாக அந்த பாத்திரத்தை சிங்கில் வைங்க. கழுவும் போது, பாத்திரம் கழுவும் போது டமால் டிமால்னு அந்த பாத்திரம் உடையிற சத்தம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மகாலட்சுமி தாய் எந்த இடத்துல நான் உட்கார்றது அப்படின்ற மாதிரி ஒரு தவிப்பாங்கன்ற ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தர் சத்தம் போட்டால் கூட ஒருத்தர் அடங்கி போயிட்டோம்னா அந்த வீட்டில் சண்டை சச்சரவுக்கு ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். நம்ம மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கோம், அவள் எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறா. அதே மாதிரி மனைவி சத்தம், நம்ம மட்டும்தான் சத்தம் போடுறோம், அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு, அப்படி
அப்படின்ற மாதிரி இருந்துருச்சுன்னா அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரி, அப்படியும் மீறி நான் எவ்வளோ அடங்கிதாம்மா போகிறேன், ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரு இப்படி தான் இருக்கிறாரு, கோபத்தோடே உள்ளே வராரு, அதுக்கு எதனா சாந்தப்படுத்தணும், இல்லை எங்கள் மாமியார் கூட என்னை மேலே ரொம்ப வெறுப்பு காட்டுறாங்க, அவங்க எனக்கு சாந்தமாக எல்லாருமே என் மேலே சாந்தமாக இருக்கணும், நான் எந்த தவறும் செய்யறதில்லம்மான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. மண் அகல் விளக்குக்கு எப்பவுமே ஐம்பூதங்களும் அடங்கியது அந்த மண் அகல் விளக்கு. அதனால் மண் அகல் விளக்கில் நம்ம செய்யும் பொழுது ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். எப்பவுமே மண் அகல் விளக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது விளக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 10 விளக்கு 11, நம்ம தீபத்தன்னைக்கு தான் விளக்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் இந்த மண் அகல் விளக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதில் மஞ்சள் தூள், நல்ல மணமான மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறது வந்து சாதாரண மஞ்சள் தூள் தான், ஆனால் மஞ்சள் தூளே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன் எப்போவுமே. அதனால் அதில் கலப்படம் இல்லாததுன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே. அந்த மாதிரி ஒரு மஞ்சள் தூள் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டிங்கன்னா அதில் ஓரளவு கலப்படம் குழந்தைக்கு போடுறதுன்னு கேளுங்க, குழந்தைங்களுக்கு போடுறதுக்குன்னு, அப்போ நம்மளுக்கு ஒரிஜினலாகவே கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் தூளை ஃபஸ்ட்டு அந்த அகல் விளக்கில் போட்டுக்கோங்க. நீங்கள் பீங்கான் கிண்ணம் வச்சுருக்கீங்களா, அந்த பீங்கான் கிண்ணத்தில் கூட செய்யலாம். கண்ணாடி கிண்ணம் வச்சுருக்கீங்களா, அதில் கூட செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு அது அகல் விளக்கில் செஞ்சால் ரொம்ப நல்லது, ரொம்ப அந்த இடத்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கூட்டி விடும் அது. இதை இந்த மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மனசு முழுவதும் அந்த பிரச்சனை, என் வீட்டில் பிரச்சனை குறையணும், என் வீட்டில் சண்டை குறையும், இது வந்து பச்சை கற்பூரம் மிக 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 சக்தி வாய்ந்தது, ரகசியமான ஒரு விஷயம். இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் இதை செஞ்சு ஹாலில் வச்சுருக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. பச்சை கற்பூரம் இப்போ தூள் பண்ணி, நம்ம கட்டியாக இருந்தால் கூட அதை தூள் பண்ணி பொடி பண்ணி வைக்கும் பொழுது அங்கே மனம், அந்த கதவை திறக்கும் பொழுதே, இப்போ அவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், கதவை நீங்கள் திறக்கும் பொழுதே அந்த வாசனை என்ன ஒரு மாதிரி நல்ல மனமாக இருக்கேன்ட்டு ஒரு அமைதிப்படுத்தும். இந்த பச்சை கற்பூரம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வைங்க. இது ஒன்றும் ரொம்ப விலை அதிகம்லாம் கிடையாது, 20 ரூபா 30 ரூபா அந்த அளவு தான். அப்புறம் மல்லிகைப்பூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வைங்க, அப்படி இல்லைன்னா என்ன நம்ம இன்றைக்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நாளைக்கு அது வதங்கி போயிடும், அதனால நம்மளுக்கு புரோசனம் இருக்காது. தினம் உங்களால் முடிச்சதுன்னா வைங்க. மல்லிகைப்பூவும் இந்த பச்சை கற்பூரமும் சேர்ந்து எந்த வீட்டில் மஞ்சள் தூள், இது மூன்றும் சேர்ந்து எந்த வீட்டில் மனம் வீசுதோ அந்த வீட்டில் சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த மஞ்சள், அதனால தான் நிறைய பேர் மஞ்சள் திரியில் தீபம் போடுங்க. மஞ்சள் திரி கூட நான் சொல்கிற மாதிரி, நான் அப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுறேன், நான் சொல்கிற மாதிரி மஞ்சள் திரி தீபம் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சண்டையே இருக்காதுங்க, குடும்ப ஒற்றுமை மேல்நிலைக்கு செல்லும். அடுத்தது வந்து என்னென்னா, அர்த்தநாரீஸ்வரரை நல்ல மனசார நினச்சிக்கோ. என் கணவர் எனக்கு பாதி கொடுக்கணும், அவருடைய பாசத்தில், அவருடைய பந்தத்தில், அவருடைய உடம்புல எனக்கு பாதி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பச்சை கற்பூரத்தில் நல்லா நான் சொன்ன மாதிரி அந்த மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. தூய்மையான விளக்காக இருக்கட்டும், பயன்படுத்திய விளக்கு கூட வேண்டாம், புது விளக்கு வாங்கிக்கோங்க. தினந்தோறும் இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பச்சை கற்பூரம் இது எவாப்ரேட் ஆகிறதுக்கு எப்படி 1 வாரம் ஆகும். அந்த 1 வாரம் வரைக்குமே அந்த மனம் அந்த வீட்டில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நிறைய வைக்கும்பொழுது நல்ல மனம் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே எந்த மூலையில் வைக்கலாம், ஹாலில் எங்கே வேணாலும் வைங்க. அந்த மனம் மட்டும் வீசினா போதும். அந்த மல்லிகைப்பூனாலே யாருக்கும் அதில் தப்பு ஒன்றும் வந்துடாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் டவுட் படுவாருமா, அதை செஞ்சிட்டியா இதை செஞ்சிட்டியான்னு கேட்பாருமான்றவங்களுக்கு இது எந்த டவுட்டும் வராது. மல்லிகைப்பூ தான் வைக்கிறோம், நம்ம பச்சை வேணா கூட அவர்கிட்ட காமிங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தில் பிள்ளைங்க கூட உங்கள் சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்களும் சாந்தமாக ஆயிடுவீங்க. அந்த வெறுப்பு கோபம் எல்லாமே நம்மளுக்கு அடங்க ஆரம்பிச்சிடும். படிப்படியாக நம்ம வீட்டில் நிம்மதி பெருகிறத கண்கூடாக பார்ப்பீங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.